ஹாய் வணக்கம், வெல்கம் டு தீபா வெங்கட் எக்ஸ்ப்ளோர்ஸ். இன்றைக்கி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான பிரண்டை சட்னி நம்ம செய்ய போகிறோம். இது கால்சியம் கண்டென்ட் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கால் வலி இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, இதெல்லாம் இவங்க இதை வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா நாளடைவில் அவங்களோட அந்த கால்வலி குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வாரத்துக்கு ஒன்ஸ் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துப்போம். ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானது. அந்த சட்னி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பிரண்டை. இது நார் இல்லாமல் எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், ஒரு ஆஃப் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 5 வரமிளகாயும், ஒரு 2 பீஸ் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். பாதி நெல்லிக்காய் சைஸ் புளியும், ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு 2 சில் தேங்காய், ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலை, இதோட மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூனும், தூள் உப்பு, நல்லெண்ணெய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரண்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும், அது இல்லாமல் இருக்கும். அதுக்கு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த அரிப்பு தன்மையை நமக்கு எடுத்துரும். பிரண்டை அதோட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி டயத்தில் நம்ம இதை எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கெட்டி பெருங்காயம், வரமிளகா, நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி வச்சுக்கலாம். இதோட இஞ்சி, எடுத்து வச்சுருக்க புளி, தேங்காயும் இதோடு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, இது எல்லாமே நமக்கு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கட்டும். வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பிரண்டையை இதோட சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்போது நம்ம ஆறுனதும் இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கிறதுனால பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போது இதை அரைச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பிரண்டை சட்னி. இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அமேசிங்கான வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.